நீங்க சொன்னது அப்படியே திருப்பி போட்டு பாக்குறாங்க சார் சில பேர். இது அதிமுகவுக்கு திண்டாட்டம் அப்படின்ற மாதிரில இருக்குது. முட்டாள் கூட்டணிக்கான ஆள் யாருமே இல்ல, டிவிக்கு மட்டும்தான். முட்டாள்தனமா பேசுறாங்க அவங்க. அதிமுகன்றது பெரிய கட்சிங்க. அது பிஜேபின்றது அதிமுகவோட சின்ன கட்சி, கீழே இருக்க கட்சி தான். அதிமுக எக்கடா கட்டு போகிறத பற்றி பிஜேபிக்கு என்ன கவலை? எதையோ பார்த்து ஏதோ சூடு போட்டுக்குச்சுன்ற கதை தான். அவன் தனியாக நின்னா கூட 20 சீட்டு 30 சீட்டு ஜெயிப்பாங்க. நீ தனியாக நான் ஒரு சீட்டு ஜெயிப்பியா? தனியாக நீ ஒரே ஒரு சீட்டு ஜெயிப்பியான்ற நான் 4 சீட்டு யாரால போனீங்க? 2001 கலைஞர் உள்ள அனுப்பினார் திமுகவோட. 21 20 வருஷம் பொறுத்து எடப்பாடி அதிமுக உள்ள அனுப்பிச்சு உங்களுக்கு 4 எம்எல்ஏவை. 20 வருஷத்தில் உங்கள் கட்சி அதே லெவலில் தான் இருக்குது. ஃபுல் ஃப்ளெஜ்டாக அசம்பிளி எலெக்ஷன்லாம் வந்ததுன்னா 4 சீட்லாம் ஜெயிக்க முடியாது. சைபர் ஆவாங்க அவங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிமுக இல்லைன்னா பிஜேபி சைபர். இந்த 4 சீட்டை கூட ஆனால் பிஜேபியால் தக்க வைக்க முடியாது ஏடிஎம்கே இல்லைன்னா. நிர்பந்தம், ஏடிஎம்கே நிர்பந்தம். நான் ஒத்துக்கிறேன், இன்னைக்கு ஏடிஎம்கேக்குள்ள கடுமையான ஒரு அதிருப்தி இருக்குது. வெளிப்படையாக சொல்லலையே ஒழிய அதிருப்தி இருக்குது பிஜேபி கூட்டணி பிடிக்காம. ஆனால் வரும் ஓராண்டில் அது மாறலாம், அதை நான் ஒத்துக்கிறேன். அது மாற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கவர்மெண்ட்டை செய்யக்கூடிய தவறுகளால் இந்த வெறுப்பு அப்படி அப்படியே மாறலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னைக்கு நிலைமை இந்த கூட்டணி ஜெல் ஆகலை, அதுதான் உண்மை.